அதிகாரம் 4. திருமணம் என்னும் குறியீடும் இறையனுபவ வாழ்வும். முன்னுரை. நாம் 5ஆம் அதிகாரத்துள் ஆன்மா என்னும் அகக்கோட்டையின் அந்தரங்க அறைகளுக்குள் பயணிக்க இருக்கிறோம். அதற்கு முன் பின்வருபவற்றை மனதில் நிறுத்துவோமாக. 1. தெரேசா கூறும் இந்த அகக்கோட்டை என்பது இறையருள் அனுபவம் சார்ந்த இலக்கியமாகும். 2. அவரது நோக்கமும் கவனமும் இம்மாளிகைக்குள் ஏற்படும் இறுதி இறையருள் அனுபவங்கள், ஆன்மீக அனுபவங்கள் குறித்து விளக்குவதே ஆகும். கடவுளை மகிமைப்படுத்தும் வண்ணம் அவர் தானற்ற அனுபவங்களை குறித்து சாட்சியம் பகர விரும்புகிறார். 3. இத்தகைய மேலான இறையனுபவங்களை குறித்து பேச விளக்க குறியீடுகள் தேவைப்பட்டன, ஏனெனில் சாதாரண மொழியிலும் வார்த்தையிலும் அவற்றை விளக்க முடியாது. 4. 5ஆம் மாளிகையில் பட்டுப்புழு, பட்டுப்புழுவின் கூடு, பட்டாம்பூச்சி போன்றவை குறியீடுகளாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. 5. இறுதியாக எல்லா அடையாள குறியீடுகளிலும் மேலான குறியீடான திருமண ஒன்றிப்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது இனிமைமிகு பாடல் என்னும் விவிலிய நூலிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். 6. முதலாக இது கிறிஸ்தியலை சிறப்பான விதத்தில் கொண்டுள்ளதாகும். இங்கு நாம் தூய பவுல் போதித்துள்ள கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இடையே உள்ள அன்பின் ஒன்றிப்பை மனதில் இருத்திக் கொள்வோமாக. காண்க எபேசியர் 5:21-33 வரை. இறையியல் மற்றும் மூவொரு இறைவனைச் சார்ந்த உண்மைகளை இரண்டாவதாக கொண்டுள்ளது. 7. புனிதை முன்வைக்கும் போதனை கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டு விளங்கும் கிறிஸ்தவ வாழ்வியல் மறையுண்மையை விளக்க பயன்படுகிறது. இது திருமுழுக்கின் போது நாம் பெறும் மறுபிறப்பை அடிப்படையாக கொண்டதாகும். 8. மேலும் இத்தகைய குறியீட்டு பயன்பாடு கிறிஸ்தவ வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய அன்பின் முதலிடத்தை நமது கண்முன் நிறுத்துகிறது. மேலும் இது கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள பூர்வீக அன்பின் உறவுக்கான அழைப்பை உணர்த்துகிறது. தெரேசா பயன்படுத்தும் குறியீடும் அதன் பயன்பாடும். ஓர் ஆன்மீக இலக்கியத்தில், அதுவும் ஒரு அழைப்புக்குள்ளான கார்மெல் மடத்தில் கன்னியராக வாழ்ந்த புனித தெரேசா இத்தகைய ஒரு குறியீட்டை பயன்படுத்தி இருப்பது பலருடைய புருவத்தை உயர்த்தலாம், வியப்பையோ அதிர்ச்சியோ தரலாம். குறிப்பாக இந்த நவீன யுகத்தில் ஆண்பெண் உடலை, அதன் இயக்கங்களை வெறும் விளம்பரம், வியாபாரம், அழகு, நுகர்பொருள் மற்றும் காம உணர்வுகளுடனே தொடர்புபடுத்தி பார்க்கும் பார்வை கொண்டவர்களுக்கு இத்தகைய குறியீடு அதிர்ச்சியை தரலாம். எனினும் இத்தகைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விவிலியமே விடை தருகிறது. யாவே இறைவன் தன் மக்களுடன் அன்பின் காதல் கொள்வதாக இனிமே மிகு பாடல் கவிதை இலக்கிய நடையில் சித்தரிக்கிறது. ஏனெனில் அவர் அன்பின் கடவுள். இந்த குறியீடு மிகச் சிறப்பான வகையில் கடவுள் மனிதருடன் கொள்ளும் அன்புறவை புரிந்து கொள்ள உதவுகிறது. மனிதர் தனது அன்பை புரிந்து கொள்ளும் விதத்தில் கடவுளே மனிதரின் மொழிநடையில் விளக்குகிறார். மனிதவியல் மற்றும் ஆன்மீக கண் கொண்டு பார்க்கும்போது கடவுள் மனிதரிடம் கொள்ளும் முறிவுபடாத அன்பை விளக்க இக்குறியீடு உதவுகிறது. மேலும் அன்பும் காதலும் மனித இனத்துக்கு மிகவும் நெருக்கமான ஒன்றாயிருப்பதால் இக்குறியீடு கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள அன்பின் ஒன்றிப்பை உடனடியாக புரிந்து கொள்ளவும் உதவும். ஆகவே புனித தெரேசா திருமண தம்பதியரின் அன்புறவு ஒன்றிப்பு என்னும் இக்குறியீட்டை கடவுளுக்கும் மனிதருக்கும் ஏற்படும் அன்பின் ஒன்றிப்பை விளக்க பயன்படுத்துகிறார். இன்றும் வரலாற்றில் கடவுள் மனிதரிடம் காட்டும் மாறாத, முறிவுபடாத, நெருக்கமான அந்தரங்க அன்பை விளக்குவதற்கு இக்குறியீடே சிறந்ததாய் இருப்பதை நாம் காண்கிறோம் அல்லவா? சுருங்க கூற வேண்டுமெனில், நாம் இப்போதிலிருந்து அன்பர், துணைவர் அல்லது கணவர் என்ற வார்த்தைகளை கடவுளுக்கும், மணமகள் என்பதை ஆன்மாவுக்கும் தெரேசா பொருத்தி பேசி விளக்குவதை காண்போமாக. இங்கே புனித தெரேசா குறிப்பிடும் ஒன்றிப்பின் செப அனுபவத்தை திருமண அருள் அடையாளத்துடன் நாம் ஒப்பிட்டு பேச முடியும். புனிதை தரும் விளக்கம். இந்த ஆன்மீக மணமுடிப்பு என்பது சாதாரண திருமணத்திலிருந்து வித்தியாசமானது, ஏனெனில் இங்கே ஆன்மீகம் தவிர வேறெதையும் பேசுவதில்லை. உடலை சார்ந்த எதற்கும் இங்கே இடமில்லை. ஆண்டவர் இங்கே பொழியும் இன்பங்களே திருமண தம்பதியர் அனுபவிக்க வேண்டிய இன்பங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அவை 1000 மடங்கு மேலானவை. ஏனெனில் இது அன்புடன்
கடவுளும் மனிதனும் ஒன்றிக்கும் காரியமாகும். இங்கே அன்பின் செயல்கள் எவ்வளவு மிக தூய்மையானவை, மிகவும் மென்மையானவை, இதமானவை எனில் அவற்றை விளக்க முடியாது. ஆனால் அவற்றை ஆன்மாவில் உணர்த்துவது எப்படி என்பதை ஆண்டவர் அறிவார். இந்த ஒன்றிப்பு இன்னும் ஆன்மீக திருமண ஒப்பந்த நிலையை, ஸ்பிரிச்சுவல் பெட்ரோதல், அடையவில்லை. ஆகவே நாம் இந்நிலையை காதலனும் காதலியும் ஒருவரை ஒருவர் மனதார விரும்பி திருமணம் புரிவதற்காக மேற்கொள்ளும் மன ஒப்பந்தத்திற்கும் திருமணத்துக்கு முன் உள்ள ஒப்பந்த காலத்துக்கும் ஒப்பிடலாம். கணவன் மனைவியாய் இணைய இருக்கிறவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசி, நாம் மேற்கொள்ள போகின்ற வாழ்க்கைக்கு நாம் பொருத்தமானவர்கள்தானா, இல்வாழ்வில் இணைந்து நாம் மேற்கொள்ள வேண்டியவை எவை, நமது கடமைகள் எப்படிப்பட்டவையாயிருக்கும் போன்றவற்றை அறிய முற்படும் காலத்துக்கு இதனை ஒப்பிடலாம். இக்காலத்தில் வாழ்வில் தம்பதியர்களாய் இணைய இருக்கிறவர்கள் ஒருவரோடொருவர் மனம் திறந்து பேசுவதால், பகிர்வதால், ஒருவரை ஒருவர் பாராட்டுவதால், புரிந்து கொள்வதால் அவர்களின் அன்பு வலுவானதாகவும் இரண்டு உள்ளங்களையும் இணைப்பதாகவும் மாறுகிறது. மேலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் துரோகம் செய்யாமல் இருக்கவும் உண்மையுடன் வாழவும் உள்ள உறுதியை பெறுகின்றனர். இதை போன்ற மனநிலை செபிக்கும் கிறிஸ்தவருக்கும் இங்கே உருவாகிறது.